தமிழக அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. 24/5/2026 அருண் ஐபிஎஸ் வந்து டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேல வந்து உயர்ரக அதாவது தமிழ்நாடு போலீஸ் துறையில் வந்து சென்னை கமிஷனராக ஒர்க் பண்ணார். அவருடைய நிகழ்வுகள் வந்து நிறைய பின்தொடர்ச்சிகள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் டிவிகேவுடைய மாநாடுகளுக்கும் அவர் சேர்ந்த தொண்டர்களுக்கும் வந்து பல விதமான தொந்தரவுகளை வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்திருந்தார். மாநாடுக்கு தேவையான ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அப்ரூவல் கொடுக்காமல் இருந்தது, லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ்ன்னு அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. அது பொதுமக்கள்கிட்டையும் உண்டு, டிவிகேவுடைய தொண்டர்கள்கிட்டையும் அடிமட்ட தொண்டர்கள்கிட்டையும் இருந்தது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் தமிழக அரசு அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக 24/5/2026 அதாவது சரியாக 8 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணி போஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதாவது வந்து அருண் ஐபிஎஸ் வந்து நிறைய கான்ட்ரவரியில் இன்வால்வ் ஆனவர். அவருக்கு எதிராக நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் கோர்ட்டு அவரை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி பார்க்குது அப்படின்னா, கோர்ட்டு வந்து அவரை வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அவர் வந்து எப்போவுமே வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒரு முன்னேற்பாடான ஒரு நபராக பார்க்குறாங்க. இதை வந்து சட்டத்துறையில் அப்யூஸ் த ப்ராசஸ் ஆஃப் லான்னு கொடுப்பாங்க. தனக்கு கொடுத்த அந்த பவரை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான ஆளுகளுக்கோசரம் பலவிதமான நடவடிக்கைகளை அவர் வந்து அவருடைய அதே அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட வழக்கு ஒன்று 2025 பதிவு பண்ணுறாங்க. அது வந்து ஹெபஸ் காப்பஸ் பெட்டிஷன் 2066/2025 அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் வந்து வர்ஷா சர்மா அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்க அப்பாவை வந்து அருண் ஐபிஎஸ் வந்து குண்டாஸில் வந்து 22/9/2025 வந்து எடுத்துட்டாரு. இதை வந்து விசாரிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை தீர ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, டாக்குமெண்ட்ரி ஃப்ராட் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கு பப்ளிக் ஆர்டரோ எதுவும் சம்மந்தம் இல்லை. ஒருத்தர் மேலே வந்து குண்டாஸ் வழக்கை பதிவு பண்ணணுன்னா பப்ளிக் ஆர்டர் சம்மந்தமான ஏதாவது ஆக்ஷன் இருக்கணும். பப்ளிக் ஆர்டர் வந்து இங்கே எங்கே வந்தது? ஒரு ரியல் எஸ்டேட் மேட்டர். மேபி இவர் வந்து காம்படிட்டர் யாராவது அவங்களுக்கு உதவிகரமாக இவர் ஏதாவது போட்டியில் இறக்கியிருக்கிறனால இவர் வந்து குண்டாஸ் பயன்படுத்தியிருக்கலாம். அப்படிப்பட்ட மிஸ்யூஸ் பண்ண அவர்கிட்ட இருந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பதிவு எப்படின்னா, ஒரு குண்டாஸுங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு வந்து கடுமையான குற்றத்து நடவடிக்கையில் எடுக்கிறவங்க, போஸ்கோ அது சம்மந்தமாக மிகப்பெரிய குண்டர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கு ஒரு சாதாரண ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் மேலே வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. இயலையர் ஆட்சியில் அவருக்கு வந்து எத்தனை நெருக்கமான தொடர்புகள் அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஒன்று மட்டுமில்லை, அச்சத்துக்குரிய ஒரு இதாகவே பார்க்குறோம். இப்போ ரீரா அப்ரூவல்ங்கிற பேரில் போன ஆட்சியில் வந்து நடந்திருக்கிற முறைகேடுகள் பற்றி நம்பராக இது பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடான நிறுவனங்கள், அதாவது வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் நிதி அந்த பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற சின்ன மிட் ரேஞ்சில் இருந்த எல்லா ரியல் எஸ்டேட் பீப்புளையும் காலி பண்ணது இந்த ஒரு அரசு தான். இதற்கு முன்னாடி இருந்த அரசு. அதை வந்து இந்த அரசு வந்து அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி, அவர் மேலே எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. சவுக்கு சங்கர் கூட ஒரு பேட்டியில் பதிவு பண்ணார், இந்த மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை வந்து இது உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்குது, அதனால் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து அரசுக்கு இருக்குது. அப்படி அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இதில் வரவே வராது. ஆனால் அரசுடைய பார்வையில் சிஎம் விஜய் சார் வந்து இதை வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இதை வந்து ஒரு கோர்ட் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்குன்னா, கோர்ட்டு வந்து ஒரு அப்சர்வேஷன் இல்லாமல் ஒரு அதிகாரியை பற்றி ஒரு அவதூறு மாதிரி பேச முடியாது. இப்போது சவுக்கு சங்கர்னால் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு முன்விரோதமோ இல்லை அவருக்குனால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் அவர் ஒரு மிகைப்படுத்தி அவர் கோபதாவத்தை காமிச்சிருக்கலாம். ஆனால் கோர்ட் அப்படி பண்ணாது. ஸோ கோர்ட்டு இப்போ இந்த ஹைகோர்ட் ஆஃப் மദ്രാஸ் வந்து அதுவும் வந்து 2 பெஞ்ச் டிவிஷனலில் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து இதை டிசைட் பண்ணியிருக்காங்க போது இதோடைய தீர்ப்பை மதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, டிவிக்கு சார்ந்த தொண்டர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க மன வருத்தத்தை உங்களுக்கு பதிவுபடுத்துவாங்க. இது எல்லாத்தோட மக்களோட பதிவாகவும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மக்கள் குரலுக்காக அட்வொகேட் ரவிக்குமார், சிஎம் சார் வந்து இதை வந்து உடனே பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். கோர்ட் என்ன சொல்லுங்கிறத கண்டிப்பாக கவனிங்க. அரசு அதிகாரிகள் சொல்கிறது எப்போவுமே அவங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க ப்ரொடக்டிவாக தான் பேசுவாங்க. பட் நீங்கள்
கோர்ட் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் சார். நன்றி.